வந்துடும் அது வந்துடும் நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை எத்தனை காலத்துக்கு நம்பிக்கிட்டு இருப்பான் அவங்க கட்சிக்காரன். இன்னைக்கு அந்த நெருக்கடி அவருக்கு வந்திருக்குது. இவர் அப்படி எப்படி திமுக எப்படி உங்களை கேம் விளையாண்டு உள்ள வச்சிருக்குன்றது புரியுதா? அவருக்கு புரியாமலாம் இருக்காது. அவர் எவ்வளவு ஜீனியஸ் புரியும் அவருக்கு. ஆனா கீழே இருக்கிற கட்சிக்காரனுக்கும் புரியும்ல. அவன் எப்படி இந்த எலெக்ஷன் அட்டன் பண்ணுவான்? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஏன்னா பிகினிங்கே தெரியும் உங்களுக்கு. கடந்த கால தேர்தல்கள் வேற. இப்போ பிஜேபி வந்துடும் ஒரு பூச்சாண்டிய வந்து திமுக காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் ஒரு ஆமா தேர்தல் திருவிழா வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி இன்னும் எதுவும் சீட் ஷேரிங் இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மூன்றாவது அணியை வந்து திரு விஜய் அவர்கள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எப்போதுமே இந்த பார்லிமெண்டா இருக்கட்டும் அசம்பிளியா இருக்கட்டும் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ராசஸே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் மட்டும்தான் கிட்டத்தட்ட 1.5 வீக்ஸ் முன்னாடி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க ரெண்டு கட்சியுமே. ஆல்மோஸ்ட் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரையும் இன்னும் அந்த கூட்டணி கிளியர் ஆகல. கண்டிப்பா. அப்ப இந்த குழப்பத்துக்கெல்லாம் முழு முதல் காரணம் தவேக தலைவர் விஜய் தான். அப்ப அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல குறைச்சு மதிப்பிடுறாங்களோ இல்ல அவரோட வேல்யூ வந்து கம்மியா நினைக்கிறாங்களோ எப்படி ஒரு ப்ரொபகண்டா வந்து ஒரு செட் பண்ணாலும் கூட அவர் அவர்கள் அறியாமலே விஜய் அதுக்குள்ள இருக்காரு. அவரை சுத்தியே எல்லா காயும் நகர்ந்துகிட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சியோட மூவ்மெண்ட்டும் விஜய சென்டர் பாயிண்டா வச்சே சுத்துறாங்க. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை டிமாண்ட் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட மூவ்மெண்ட்டை வேற பக்கம் கொண்டு போறதுக்கா, ஏதோ ஒரு வகையில அவர் இருக்காரு. அந்த குழப்பம் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. 2 பேரும் கட்சியுமே இன்னும் முடிவே பண்ணல. இப்ப முடிவு பண்ணி போனது தாவேகா மட்டும்தான். அவங்க தனிச்சு விடப்பட்டாங்க, அது வேற ரீசனு. நாம் தமிழரும் தாவேகாவும் மட்டும்தான் இப்ப அவங்க கிளியர் ரூட்ல போயிட்டாங்க. இப்ப இந்த 2 பேரும் கட்சிகளும் இன்னும் குழப்பத்துல தான் இருக்கு. ஷீட் ஷேரிங்ல இருக்கு. இன்னும் அதுல கம்மி பண்றது கூட்டுறது. இதுல ரொம்ப பரிதாபக்குரிய நிலையில இருக்கிறது விசிக கட்சியா இருக்குமா? ஏன்னா ஒரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போடுறாரு. அவங்க இன்டர்னல்ல கட்சிக்குள்ள பேசின வீடியோ எல்லாம் நேற்று போட்டிருக்காரு. சோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அழுத்தமா இருக்குமா அவருக்கு? இல்ல நிச்சயமா இது முன்னமே எதிர்பார்த்ததுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம் அவருக்கு. இந்த நிலை வரும்ன்றத நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து அவர் நிப்பாரு, திருமாவளவன் வந்து இந்த இடத்துல சிக்கல்ல சிக்கி தவிப்பாருன்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. 2 வீடியோல நானே பேசியிருக்கேன். ஏன்னா பிகினிங்கே தெரியும் உங்களுக்கு. கடந்த கால தேர்தல்கள் வேற. இப்போ பிஜேபி வந்துடும் ஒரு பூச்சாண்டிய வந்து திமுக காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பூச்சாண்டியை இவரும் பயன்படுத்துறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடுங்கிறது வேற, நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்ன்றது வேற. பிஜேபியோட அரசியல் நிலைப்பாடு நார்த் இந்தியாவில வேற, எக்ஸப்ட் தமிழ்நாடு வேற. தமிழ்நாட்டுக்குள்ள இது நாள் வரையில அவங்க ட்ரை பண்ணாமலாம் இல்லை. பாரதிய ஜனதா பார்ட்டி என்னைக்கு தோற்றுவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்க இருந்து இதை வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ எல்லாமே எல்லா இடத்துலயும் அவங்க தொடர்ச்சியா வின் பண்ணும்போது சுத்தி புதுச்சேரி வரையும் கூட வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் என்னன்னா இயற்கையாவே பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப பிஜேபி கட்சி இங்க வந்துரும் அப்படின்னா நார்த் இந்தியால இருந்து ஒரு 10 லட்சம் பேர் இங்க கொண்டாந்து இறக்கி விடுவாங்களா பிஜேபி கட்சிக்காரங்கட்டு? இங்க இருக்கிறது யாருங்க? என்னோட அண்ணன், உங்களோட அண்ணன், உங்க மாமன், மச்சான், இப்படி எல்லாரும் தானே அந்த கட்சியில இருக்கான். அவன் மனுஷன் தானே, நம்ம எல்லாம் ஒண்ணு தானே. அப்போ இவங்க பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகம் முட்டாளாக்கிட்டே இருக்கு. பிஜேபி வராதுன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இங்க தமிழர்களோட உணர்வுலேயே தமிழ் மக்கள் வந்து அந்த ஒரு சித்தாந்தத்தை இங்க ஏத்துக்க மாட்டாங்க. பிஜேபிக்கே தெரியும் இல்லையா? அப்போ இந்த பூச்சாண்டி அவருக்கு திமுக தான் ஏமாத்துதுன்னா அதுக்கு எவரும் ஒத்துக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த சங் பரிவார்னா என்னன்னே தெரியாது. RSSனா பெருசா நமக்கே தெரியாது, இன்னும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி சங் பரிவார், RSS, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாரு, ஆனா இந்துத்துவா என்னென்னமோ சொல்லுவாரு.
இதை எல்லாமே பிஜேபிக்கு காரவர்களே பேசாத ஒரு விஷயத்த திருமாவளவன் தான் அடிக்கடி பேசி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே பகிரங்கமா சொல்லுவேன். அதை இன்னும் வந்து இன்றைய இருக்கிற ஜென்சி கிட்ட போய் சேர்க்கிறதே இவரா தான் இருக்கு. இவர் தான் அதிகமா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அப்ப இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்க அங்க நின்று போராடுறது வந்து அவங்களுக்கு தான் அது மைனஸ் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, இந்த கடந்த தேர்தல்கள் எதுலையுமே வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, வேற வழி கிடையாது. நீங்க ஒண்ணு திமுக கிட்ட போகணும், இல்லைன்னா அண்ணா திமுக கிட்ட போகணும். ரெண்டே வாய்ப்பு இருக்கும்போது நீங்க டிமாண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நீங்க அந்த ஆளு இருபெரும் கட்சியை கிட்ட சப்போர்ட்டிங்கா நீங்க மாறும்போது நீ அங்க இருந்து அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு நின்றுதான் ஆகும். ஏன்னா தனியா நின்று பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த தேர்தல் வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒண்ணு வரும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முதல் ஆப்ஷன் இவருக்கு தானே இருந்துச்சு. அப்ப இவரு தானே அதை பயன்படுத்தி இருக்கணும். இன்னைக்கு வந்திருந்தா ஒரு 25-30 சீட்டுக்கு மேல வாங்கி இன்னைக்கு உங்க கட்சிக்காரங்களை எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்திருக்கலாமே. உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கட்சி இருக்கு. நீங்க திருப்பி திமுக கிட்டே அந்த 4 சீட்டு 6 சீட்டு வாங்கி ஒரு 4-5 பேரையே நீங்க திருப்திப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சிக்காரன் உங்களை எப்படி விடுவான்? இன்னைக்கு அதுதான் அவர் கட்சி இன்னைக்கு அவர் வீடியோ போட்டதுக்கு முக்கிய காரணம் தான். கட்சிக்குள்ள பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. 6 சீட்ல இருந்து மினிமம் போனா ஒரு 8 சீட்டு வாங்குவாரு. நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தென் தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, தான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், தான் ஒரு கவுன்சிலர் ஆகணும், இப்படி நிறைய இல்லாம இருக்கும்ல. நீங்க தொடர்ச்சியா அந்த 4-5 சீட்டுக்குள்ளேயே உங்களை சுருக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருதுங்க. இப்ப இந்த எலெக்ஷன் விட்டா திருப்பி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு சும்மா இருக்கிறோம், திருப்பி உங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருப்பானா? அதுக்குள்ள அவங்க புரியுதா? அப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதப்ப அதை ஏத்துக்கிட்டாங்க. போன எலெக்ஷன் உங்களை யாரும் சொல்லவே இல்லையே, ஏன்னா வாய்ப்பு இல்ல. இந்த எலெக்ஷன் வாய்ப்பு இருக்கும்போது அதையும் நீங்க சும்மா திருப்பி அந்த இந்துத்துவா வந்துரும், சங் பரிவார் வந்துரும், இது வந்துரும், அது வந்துரும் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை எத்தனை காலத்துக்கு நம்பிக்கிட்டு இருப்பான் அவங்க கட்சிக்காரன். இன்னைக்கு அந்த நெருக்கடி அவருக்கு வந்திருக்குது. இவர் அப்படி எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. திமுக வந்து நல்லா இவங்களை வந்து லாக் பண்ணி, அதாவது வா கேட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு கேட்டுக்குள்ள விட்டுட்டு இப்ப கேம் ஆடுறாங்க. இப்போ நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும், திமுக கிட்ட நம்ம இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு விஜயும் கடுமையா எதிர்த்துட்டாரு. இப்ப நீ போ வெளியிலன்னு சொன்னா கூட நீங்க வந்து எங்க போவீங்க? இப்ப வேல்முருகன் பயங்கரமா விஜய் எதிர்த்து பேசிட்டாரு திமுக கூட இருக்கம்ட்டு. நீ வெளில வந்து எங்க போவீங்க? நீ தனியா தான் நிக்கணும், கட்சிக்கான போயிடும். புரியுதா? இப்ப திமுக எப்படி உங்களை கேம் விளையாண்டு உள்ள வச்சிருக்குன்றது புரியுதா? அவருக்கு புரியாமலாம் இருக்காது. அவர் எவ்வளவு ஜீனியஸ் புரியும் அவருக்கு. ஆனா கீழே இருக்கிற கட்சிக்காரனுக்கும் புரியும்ல, அவன் எப்படி இந்த எலெக்ஷன் அட்டன் பண்ணுவான்? கண்டிப்பா. அப்ப மிகப்பெரிய சிக்கல் தாவேகாவுக்கு தான், சாரி விசிகாவுக்கு தான். விசிகா அந்த எலெக்ஷன்ல நீங்க என்ன டிமாண்ட் பண்ணாலும் இப்ப வந்து நீங்க எவ்வளவு குறைச்சு கொடுத்தாலும் வாங்கிட்டு அங்க நின்னுதான் ஆகணும். நீங்க ரொம்ப அப்படி எல்லாம் முடியாது, ஆச்சா போச்சா நீங்கன்னா வேல்முருகன் மாதிரி வெளில வரலாம். வெளில வந்தா நீங்க தனியா தான் நிக்கணும். நீங்க திருப்பி எப்படி தாவேகா கிட்ட போவீங்க? போலாம், அது போலாம். நீங்க இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எப்படி உங்களை ஒரு முழு மனதோட உங்களை எப்படி கீழே வச்சுப்பான்? அது ஜெல் ஆகணும்ல. கண்டிப்பா. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். இதே நிலைமை தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும். ஆமா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட இப்ப நீங்க ரெண்டாவது சொன்ன ஒரு ஆப்ஷன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகே தான். இப்ப சண்முகம் அவர்களே வந்து இல்ல எங்களால அவர் உறுதியா இருக்காரு, 6 சீட் கொடுக்கலன்னா நான் மறுபரிசீலனை பண்ணுவேன்னு சொல்றாரு. அவர் ஒருவேளை வந்தா கூட தாவேகா போறதுக்கு அவங்களுக்கு தார்மீகம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு கூட வரவேற்றுருவாங்க. ஏன்னா அவங்க தாவேகா அவங்க கமெண்ட் பண்ணவே இல்லை. திமுக இருந்தாலும் கூட பெருசா கமெண்ட் பண்ணல, அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா அண்ணா அப்படி இல்லையே. திமுக நோக்கி விஜய் என்ன சொன்னாலும் முதல் ஆளா அண்ணா வெளியில வந்து இவர் தானே பதில் சொன்னாரு. ரொம்ப அவங்களை குறைத்து மதிப்பிட்டதா இருக்கட்டும், அவங்களை கூத்தாடின்னு சொன்னதா இருக்கட்டும், இவர் சொல்லல, ஆள் ஒரு சாணவர் சொன்னாரு. கூத்தாடி தானே என்னாரு. இன்னும் நிறைய வந்து அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுனது இவங்க பேசிட்டாங்க. இந்த வட்டமும் அதே 8 சீட் தான் நிப்பாரு. 6 தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சேம் கேண்டிடேட் தானே நிப்பாங்க. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அவருக்கு பிரச்சனையா இருக்கிறது அதுதான். ஆமா, நீங்க தொடர்ச்சியா அதே நின்னீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியா சிதம்பரத்துல இவர் எம்பி, இன்னொரு எம்பி ரவிக்குமார் இருக்காரு. ஆமா, விழுப்புரத்துல அவரு, இவங்க 2 பேரும் தான் தொடர்ச்சி அந்த 2 தொகுதியில நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6 சீட்ல அந்த 6 எம்எல்ஏ தான் இப்ப கரண்ட்ல இருக்கிற 6 பேர் தான் இருப்பாங்க. இவங்க தான் டாப் ப்ரியாரிட்டியில இருக்கிற லீடர்ஸாவும் இருக்காங்க. அப்போ நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சியில மீதி எத்தனை எவ்வளவு நிர்வாகிகள் இருக்கான்? அப்ப அவன் ஆசையெல்லாம் என்ன தள்ளி போடுறது? அவன் எதுக்காக உழைக்கணும்? அந்த இடத்துக்கு வந்து நிப்பான்ல. கண்டிப்பா. அப்ப நீ தொடர்ச்சியா இதே பண்ணீங்கன்னா அவங்க கீழே இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் என்ன திமுக தான் இருப்பாரு. அவர் அடிக்கடி சொல்றாரு அந்த கூட்டணி உருவாக்குனது நாங்கன்னு ஒரு போடுறாரு வேற. அதுக்காக நீங்க அங்கேயே தொங்கிட்டு இருப்பீங்களா? நீங்க கட்சியை வளர்க்கணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்க போது நீங்க அதை வளர்த்துக்கணும். இப்ப இந்த வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு 2026ல வந்தது.
இப்படி மிஸ் பண்ணாருன்னா அண்ணன் கட்சியை காலி பண்றாருன்னு அர்த்தம். ஓகே, அவர் தெரிஞ்சே பண்றாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, நல்லாவே தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இப்ப நீங்க இருந்தீங்க, அதை தொண்டர் ஏத்துக்கிட்டான். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது நான் வரமாட்டேன்னு சும்மா ஒரு வராத ஒரு பிஜேபியை வந்துடும் சும்மா சொல்லி ஒரு பூச்சாண்டி காமிச்சு நீங்க மக்களை ஏமாத்தல, அவங்க தொண்டர்களையும் ஏமாத்துறாரு. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனால இந்த தடவை அவர் எப்படி முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா எடுத்தாருன்னா கட்சி தப்பிச்சுக்கும். இன்னொரு 1-2 நாள்ல வந்து தெரிஞ்சிடும், என்ன சீட்டு எல்லாம் தெரிஞ்சிடும். பாப்போம்.